சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் இன்று உனக்கு சொல்லப் போவது சக்தி வாய்ந்த வாக்கு. ஏனென்றால் என் குழந்தை, நீ சில நாட்களாக மன நிம்மதி இல்லாமலும், வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எப்படி இருந்தும், இப்பொழுது நமக்கு அதிக கஷ்டங்களும், எதிர்மறையான எண்ணங்களும் வந்து வந்து போகின்றதே. எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலுமே சீக்கிரம் செய்து முடிக்க முடிவதில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் அல்லவா? அதற்கான காரணத்தை உனக்கு உரைக்கப் போகின்றேன். கவனமாக கேள். உன்னுடைய வீட்டில் நான் சொல்லும் பொருட்கள் எல்லாம் இருந்தால் முதலில் நீ அதை அகற்றிவிட வேண்டும். எதற்காகவென்றும், அது யாருடைய பொருட்கள் என்றும் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இறந்தவர்கள் உன்னுடைய இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போலவும், உன்னோட பேசுவது போலவும் ஒரு உணர்வு உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவர் என்றால், அதாவது அவரது உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால், மீண்டும் அவரோடு நம்மால் சேர முடியாது. அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, ஒருபொழுதும் அவர்களின் நிம்மதியை கெடுக்கக்கூடாது. இறந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் என்று ஒரு உலகம் இருக்கின்றது. அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தான் என் குழந்தை நீ நினைக்க வேண்டும். அகால மரணம் அடைந்தவர்கள் யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருந்தால், அவர்கள் உன் இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போல ஒரு உணர்வு உனக்கு தோன்றுகிறது என்றால், முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். அவர்களுடைய பொருள் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். முதலில் அவர்களின் ஜாதகத்தை நீ வீட்டில் வைத்திருக்க கூடாது. அவர்களின் ஜாதகத்தை ஓடுகின்ற நீரில் நீ போட்டுவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் சொல்லும் பொழுது, அப்பா, அவர் என்னுடைய உயிரானவர்கள் அல்லவா, நான் எப்படி அதை போடுவேன் என்று நினைக்கலாம். நீ அதை போடாமல் அங்கே வைத்திருப்பது உனக்கு நல்லது என்று நினைக்கலாம். ஆனால் அது நீ அவர்களுக்கு செய்கின்ற தீமை என்பதை மறந்து விடாதே. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்குதான் உயிரோடு இருக்க முடியாமல் விதியின் பயன் காரணமாக அவர்கள் அங்கே சென்றார்கள் என்றால், அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவர்களை செய்துவிடக்கூடாது. அதுபோல இறந்து போனவர்களின் ஆடைகள் உன்னுடைய வீட்டில் வைத்திருப்பது தவறான விஷயம். அதை உடனே எரித்து விடுவது மிகவும் நல்லது. இறந்தவர்களின் எல்லா ஆடைகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. 1, 2 ஆடைகளை மட்டும் நன்கு துவைத்து அலமாரியில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அமாவாசை திதி போன்ற நாட்களில் அவர்களுக்கு பூஜைகளை செய்யும்போது அதை வைத்து வணங்கினால் அந்த நேரத்தில் இறந்தவர்கள் அங்கு வருவதாக நம்பிக்கை. இறந்தவர்கள் உன்னுடைய அன்புக்குடையவராக இருப்பதால் அவர்களின் பொருட்களை நீ சேமித்து வைத்திருப்பாய். ஆனால் இறந்தவர்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் ஒரு நாளும் உபயோகிக்க கூடாது. அது இல்லத்தில் இருக்குமே, ஆனால் அதை மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு செல்ல வேண்டும், அல்லது அவர்களுடைய உடைமையை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை நீ கொண்டு வர வேண்டும். அவர்கள் உன்னை விட்டு சென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஆனால் அவர்கள் சென்று விட்டதை மாற்றி எழுத முடியாது. அவர்களை மீண்டும் நிச்சயமாக உயிருடன் இங்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அவர்களை அங்கேயாவது நிம்மதியாக இருக்க வைக்க முடியும். அவர்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும். எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்துவிடப் போவதில்லை. இன்று ஒருவருக்கு விதி முடிகிறது என்றால், நாளை விதி முடிகின்ற நேரம் மற்றவர்களுக்கு பிறகும் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அகால மரணங்கள் அடைவது எல்லாம் நிச்சயமாக மனதிற்கு மிகப்பெரிய காயத்தை கொடுக்கத்தான் செய்யும். அவர்களுக்கும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்திருக்காது. ஆனால் மனம் நொந்துதான் அவர்களும் இறந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நீ ஞாபகப்படுத்தும் விதமாகவோ, உன்னுடைய இல்லத்திற்குள் கொண்டு வரும் விதமாகவோ சில காரியங்களை செய்யும்பொழுது அது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுக்கும். அந்த வேதனை அவர்களையும் துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களின் பயணம் முடிந்துவிட்டது என்பதை அவர்களே மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருப்பார். அந்த நேரத்தில் இது போன்ற அவர்களின் பொருட்களை எல்லாம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய நிம்மதி, அவர்களுடைய மன அமைதியையும் நாம் கொடுக்கக்கூடாது. நினைக்கலாம், அப்பா, சாயப்பா இறந்து போனது சிறு வயதினர் என்றால் என்னால் எப்படி மறக்க முடியும்? இந்த வயதில் அவர்கள் செல்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று நீ வருத்தத்தில் அழுகிறாய் என்றால், நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான். எந்த வயதானாலும் விதி முடிந்தவுடன் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயம். அவர்கள் தெய்வத்திடம் வந்து சேர வேண்டியது மிக அவசியம்.
நீ உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று நினைத்து வேதனைப்படாதே. அவர்கள் என் அருகில் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு, நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் நல்ல நாட்களில் அவர்களை வரவழைத்து தேவையான திதிகளை செய்து காகத்திற்கு உணவு படைத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். மாறாக அவர்கள் இல்லத்தை சுற்றி சுற்றி வரும்படியாக அலையவிடக்கூடாது. இதையெல்லாம் நான் சொல்லும்பொழுது உனக்கே கஷ்டமாக இருக்கிறதல்லவா? அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாக்கியம் அவ்வளவுதான் என்பது இப்போ என்று சொல்வதை விட, இங்கு அவர்களின் பணி முடிந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே அவர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் முடிந்துவிட்டது. அதனால் இங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து நீ மன நிறைவு அடைய வேண்டும். மேலும் மேலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உனக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும். எல்லோருமே பிறந்ததோடு நின்று விடுவதில்லை, அப்படியே இருக்கப் போவதும் இல்லை. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால் இடையே சில பேர் இது போன்ற அகால மரணங்கள் மூலம் இயற்கை மரணங்கள், அகால மரணங்கள், இயற்கை மரணங்கள் போன்ற விதியின் அப்பால் சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால் எல்லோருக்குமே இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இன்று அவர்கள் சென்றார்கள், நாளை நாம் இன்று அவர்கள் சென்றார்கள், நாளை நான் கூட செல்லப் போகிறோம் என்பதை நீ தெரிந்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு. இந்த சாயப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பட்சத்தில் அவற்றை எல்லாம் முதலில் நீ எடுத்து அகற்றிவிட வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன்னுடைய இல்லத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும். அவர்களே சென்ற பிறகு எனக்கு என்ன சந்தோஷம், இனி இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று நீ கேட்பதும் எனக்கு புரிகின்றது. அவர்களோடு நான் சென்று விடுகின்றேன் என்று நீ சொல்லலாம். என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்டால் கூட உடனே அது போன்று நடப்பது கிடையாது. உன்னுடைய விதி எப்பொழுது முடிகிறதோ, நீ வந்ததற்கான வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கிருந்து விடைபெற முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நிம்மதியாக நீ இருக்க பழக வேண்டும். மன நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் என்று தான் உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவும் ஆசைப்படுகின்றதே தவிர, ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும், நீ கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததே இல்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். நீ இருக்கின்ற இடத்தில் நீயும் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் எதற்காகவும் கலங்காதே. நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த சாய் அப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒருமுறை சிந்தித்துப் பார், இந்த சாயப்பா எப்படி உன் வாழ்க்கையில் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நான் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா? இத்தனை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா, நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தைக்கு நீ மனமுருகி இடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தத்தான் போகின்றேன். நீயே இன்னும் சிறிது நாட்களில் அதை உணரத்தான் போகின்றாய். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் உன் அப்பா நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நல்லபடியாகவே பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம்.
நன்றி. வணக்கம்.